5 கிராம் தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா ஒரு டீக்கு 5 கிராம் நேற்று பின்னர் 5 மணிக்குள்ள ஆமிக்காரங்க சாப்பாடு கொடுத்தாங்க. கிராம சேவையோட பிரதேச கச்சேரிகள் நேற்று நைட் சாப்பாடு தந்தது. நேற்று நைட் சாப்பாடு தந்தது. சமைச்சு பார்சல் தந்தது. இந்த காலையில சாப்பாடு தந்தது. சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு நாளைக்கு மட்டும் தரப்பால் முக்கியம், மருத்துவ வசதிகள், மற்றது இந்த டாய்லெட்டுகள், யூனிவர்சிட்டிகள், குடிநீர் வசதிகள் மிக முக்கியமாக இருக்குது. இப்போ குடிநீர் அங்கே எடுக்கணும். குடிநீர் வந்து கிணறு அங்கே எடுக்கணும். அதுக்குள்ள போகிறது பாரதம் தண்ணீர் கடந்து போக வேண்டி இருக்குது. பள்ளிக்கூட கிணத்தை சீராக்கினால் அதை குடிக்க எடுக்கலாம். அப்போ இங்கே அங்களுக்கு வரம் ஒரு பக்கம் போக, நல்ல சேதங்கள் அனர்த்தங்கள் ஒரு பக்கம் போக, சுகாதார சீர்கேடு எதிர்நோக்க வேண்டிய கட்டங்கள் இருக்குது. தொழிலும் பிரச்சனை இல்லாத தொழிலும் அது சொல்லிடாத துன்பம். கூலி வேலை தானே மக்களுக்கு, மற்ற மருந்துகளும் கொடுக்க வேண்டி வரும் மக்களுக்கு. அப்போ அந்த உதவிகளுக்கால் செய்து விட்டிகளை தான் கூட வரவத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. மண் சிவர் இடிஞ்சு விழுந்தார். இரவு 2 மணி இடிஞ்சு விளைவுக்குள்ள அந்த சிவர் அவை படுத்திருந்தா அவை கொஞ்சம் தள்ளி தான் படுத்திருந்தேன். அவை அது கிட்ட படுத்திருப்பின வந்தால் அவை அவ்வளோ பேராக டேஸ் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு இந்த அவைண்ட வீட்டு ஒரு நாள் அந்த ஷோகேஸோட போய் அந்த சிவர் சார்ந்தபடியாக அது உள்ளுக்கு படுத்துருந்தே சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் அவை என்ன செய்யும், கைதால் கட்டி அந்த சிவரை வெளியில் இருக்குது. ஷோகேஸ் இல்லைன்னா அன்றைக்கி அவை 3 பிள்ளை 2 பிள்ளை, ஒரு பொடியனும் ஒரு பொட்டையும் அவங்களும் சரி. பிரிஞ்சு போய் சிவரெல்லாம் ஊறி பிரிஞ்சு வளம் சுற்றி வர தண்ணி இருக்கு. உங்களுக்கு விடங்களுக்கு இருக்க பிள்ளைல வச்சு கொண்டு சரியான பயமா இருக்குது. விடும் மட்டும் தெரியாம இருக்கு சிவரெல்லாம். எப்படி ஏன் படப்படப்பட ஒரு பக்கம் சிவர் உடஞ்சி போயிடுது. அப்படி முடிது அப்படி இருக்குது. நான் பிள்ளையில வச்சிருக்கேன். அது அவளை படுத்து எலும்பியே பயன்தான் எங்களுக்கு வீட்டில். தலை வருத்தம், தலையில நீர் இருந்து கண்டியில கொண்டு ஆப்ரேஷன் செய்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இப்ப வீடு ஊறி இங்க வந்துருக்கிறோம். கஷ்டம் எங்களுக்கு. கிளினிக்கே கொண்டு போக வசதி இல்லை எங்களுக்கு. படிப்பு செலவெல்லாம் சரியான கஷ்டம். நாங்கள் இடமேந்து வந்து நாங்கள் மழை வெள்ளத்தால் வந்துருக்குறோம். இங்கே மண்டபத்தில் வீடெல்லாம் ஊறி சின்ன குடிசை வீட்டில் தான் இருக்கிறோம். வசதி ஒன்றும் இல்லை. சாப்பாடு காலமாக குப்பையும் சம்பளம் தந்தவங்க. இப்போ இனி மத்தியானம் என்ன தருவாங்களோ தெரியல. தருவாங்க நினைக்கிறோம். நாங்கெல்லாம் முகாமில் இருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்துருக்குறோம். படுக்கையெல்லாம் இல்லை, அதெல்லாம் வீடெல்லாம் ஊறி இப்படி குடிசை தானே எல்லாம் அப்படியே தண்ணியாக இருக்குது. கஷ்டம். அதால் இந்த மண்டபத்தில் வந்து இங்கே படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் நுழம்பு வலையோ அதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு தரவும் இல்லை. பிள்ளையெல்லாம் பெரிய கஷ்டத்தில் தான் வச்சு கொண்டு இருக்கிறோம். குழந்தை பிள்ளை இருக்குது. ஒரு வினாடியாலும் பிரதேச செயலாளரும் இடம்பெயர்ந்தாலும்